மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தினேஷ் பொன்ராஜ். நான் சென்னைங்கிற மாநகரத்துல வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் அண்ட் டெர்மட்டாலஜிஸ்ட பணி புரிஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற அந்த டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசன்ல நம்ம எல்லாரும் நிறைய விஷயங்கள் ரொம்ப வந்து நம்ம ஃபீல் பண்றது ஆக்னிக்னாலும் சரி, அந்த முகப்பருக்கும் இல்ல நம்ம ஸ்கின் டேன் ஆகிறதுனால ரொம்ப வருத்தப்படுவோம். நம்ம ஸ்கின் இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. அதுக்காக நம்ம மருத்துவரை பாக்குறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டுட்டோ இல்ல நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நினைக்கும் போது சில ஹோம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஹோம் டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாதுங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்ல போறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ சம்மர் சீசன் வந்துட்டாலே அது சென்னைங்கிற மாநகரத்துல நமக்கு எல்லாமே தெரியும். பொல்யூஷனும் அதிகமா இருக்கும், வெப்பத்தோட தாக்கமும் அதிகமா இருக்கும். நம்மளோட வேலைகளை அதுக்காக நம்ம செய்யாம இருக்க முடியாது. வெயில போய் கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற வேலைகள் எக்கச்சக்கமா இருக்கும். அதே மீறி நம்மளோட ஸ்கின்னை எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த தோலை வந்து பாதிப்புல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதுல முக்கியமான விஷயம் தான் பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்க ஆரம்பிச்சிரும். காஸ்மெட்டிக்ஸோட சேல்ஸ் பாத்தீங்கன்னா சம்மர் சீசன் எப்பயுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பருவும் சரி, அந்த பருவுக்கு அப்புறம் வரக்கூடிய பிக்மெண்டேஷன் சரி, இல்ல நம்ம வெப்பத்துல போற அந்த ஸ்கின் டேன் ஆகக்கூடிய டேனிங் எஃபெக்ட் அதிகமா இருக்கனால காஸ்மெட்டிக்கோட சேல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒருவேளை காஸ்மெட்டிக்ஸ் மேல ரொம்ப நாட்டம் இருக்க நீங்கள் இந்த காஸ்மெட்டிக்ஸை எப்படி செலக்ட் பண்ணுங்கிற ஒரு சின்ன டிப் மட்டும் சொல்றேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ண போற காஸ்மெட்டிக்ஸ்ல உங்களோட ஸ்கின் டைப்பை பேஸ் பண்ணி தான் நீங்க காஸ்மெட்டிக்ஸ் செலக்ட் பண்ணணும். ஒருவேளை உங்களோட ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஸ்கின்னா இருக்குது அப்படின்னா நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய அந்த காஸ்மெட்டிக்ஸ் எப்படி இருக்கணும் பாத்தீங்கன்னா, ஜெல் அண்ட் மேட் பினிஷ்ல இருக்கணும். அதே மாதிரி மாய்ஸ்சரைசர் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இல்லாம ஒரு மைல்டு ஒரு கிளென்சிங் மாய்ஸ்சரைசரா இருக்கணும். இதோட முக்கியமான விஷயம், ஆயில் ஸ்கின் இருக்கவங்க காலையில இருந்து உங்க நைட் தூங்க போற வரைக்கும் உங்க ஸ்கின் எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்ச உடனே நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி ஜென்டலா கிளென்சர், அந்த கிளென்சர்ல உங்களுக்கு நுரையே வரணும் அவசியமே கிடையாது. ஒரு மைல்டு கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் உங்க ஃபேஸை கிளென்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுல என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, நீங்க நைட்டு ஃபுல்லா போட்டிருந்த கிரீமா இருக்கட்டும், ஒரு கிரீம் போடாட்டினா உங்க ஸ்கின்ல இருக்க ஆயில் செக்ரீஷன்ஸ் எல்லாமே வெளியே வந்துடும். கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் உங்க ஸ்கின் ஃபுல்லா போட்டுட்டு ஒரு 1 hour நல்லா வெயிட் பண்ணுங்க குளிக்கிற வரைக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஒரு குளியல் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வீட்டை விட்டு வெளியே போகலாம். இது காலையில செய்ய வேண்டிய டிப்ஸ். அப்படியே சன்ஸ்கிரீன் போட்டிருந்தாலும் கொடை எடுக்க மறந்துடாதீங்க. பெண்கள், ஆண்கள் வந்து ஒரு கர்ச்சீஃபோ ஹெல்மெட்டோ போடாம வெளியில போயிடாதீங்க. ஏன்னா எவ்வளவுதான் சன்ஸ்கிரீன் போட்டாலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமா இருக்க சன்ஸ்கிரீன் ஈஸியா டீஆக்டிவேட் ஆயிடும். முக்கியமான விஷயம், வெயில போகும்போது சன்ஸ்கிரீன் உங்க பேக்ல எடுத்து வைக்க மறக்காம போயிடாதீங்க. ஏன்னா சன்ஸ்கிரீனை 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போடணும். இது காலையில வரைக்கும் முடிஞ்சிடும். சாயங்காலம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது நடுவில் ஆபீஸ் கேப் இருக்குல்ல, அந்த ஆபீஸ் கேப்ல அப்பப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும், உங்க ஃபேஸை வெறும் பச்சை தண்ணியில வாஷ் பண்ணிட்டு உங்களோட ஆயில் அப்படிங்கிற அந்த டர்ட்டை ஃபுல்லா எடுத்துக்கிட்டே இருக்கலாம். சோப்போ இல்ல ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஒருவேளை நீங்க சோப்போ ஃபேஸ் வாஷோ யூஸ் பண்றீங்கன்னா என்ன ஆகும்னு சொல்றேன். ஃபேஸ்ல இருக்க ஆயில ரொம்ப அதிகமா எடுக்க உங்க சருமம் ரொம்ப ட்ரை ஆகிட்டே இருக்கும். ட்ரை ஆகிற சருமம் ஒருவேளை வெயில போனா இன்னும் வந்து டேன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கிறதுனால கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் உங்க ஃபேஸ்ல விட்டுட்டு எக்ஸஸா இருக்க ஆயிலை மட்டும் நீங்க வாஷ் பண்ணாலே போதும், அது ஹைட்ரேஷன் கிடைக்கும். சரி, இதை சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நீங்க ஃபாலோ பண்ணிடுவீங்க. ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வருவீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு என்ன நடக்கும், மறுபடியும் ஆயில் செக்ரேஷன் உங்க ஃபேஸ்ல இருக்கதான் செய்யும். அது போக தூசி எல்லாமே உங்க ஸ்கின்ல இருக்கதான் செய்யும். இதை எப்படி வாஷ் பண்ணணும்னா, நீங்க கிளென்சர் போடணும் அவசியம் கிடையாது. ஒரு நல்ல சோப்போ ஃபேஸ் வாஷோ போட்டு நல்ல ஒரு குளியல் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நல்ல ஒரு சீரம், ஒரு மெடிக்கேட்டட் சீரம், அதாவது ஒரு டாக்டர் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு சீரம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அந்த சீரம்ல ஃபெருலிக் ஆசிட், வைட்டமின் சி, வைட்டமின் இ இது போன்ற சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதோட சேர்த்து நியாசினமைட் அப்படிங்கிற சப்ஸ்டன்ஸ் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த சீரம் உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு இதுக்கு மேல ஒரு ஸ்கின் டோனிங் கிரீம், அதாவது டீப் பிக்மெண்டிங் கிரீம் இருக்கும். இதையும் ஒரு மருத்துவரோட பரிந்துரை பேர்ல வாங்கிக்கோங்க. இதை மாய்ஸ்சரைசரோட மிக்ஸ் பண்ணி உங்களோட ஃபுல் ஃபேஸ் போட்டுக்கோங்க. கண்ணுக்குள்ள படாமையோ கண்ணு கீழே ஒரு சர்டன் சென்டிமீட்டர்ஸ் கீழே விட்டுட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்கலாம். இந்த ஸ்கின் கிரீம்ஸ் எல்லாமே ஒரு டாக்டர் பரிந்துரைக்கப்படுறதுனால ரொம்ப சேஃபா தான் இருக்கும். நீங்க தாராளமா இதை போட்டு நைட் ஃபுல்லா தாராளமா தூங்கலாம். தூங்கி முடிச்சதுக்கு அப்புறம் காலைல மறுபடியும் ரொட்டீனை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இதுல ஒரு சில பேருக்கு லிப்ஸ் ட்ரை ஆகும், ஒரு சில பேருக்கு கண்ணு கீழே கருவளையும் இருக்கும். இதுக்கும் சேர்த்து நீங்க ஆயின்மெண்ட்ஸ் போட்டுக்கலாம். அதுவும் ஸ்கின் டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷனுக்கு பேர்ல தான் நீங்க வாங்கி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் ஏன் இவ்வளவு சொல்றேன்னு பாத்தீங்கன்னா,
இன்னைக்கு வர மார்க்கெட்ல இருக்க எல்லா கிரீம்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி எல்லா கிரீம்ஸும் எல்லாருக்கும் செட் ஆகாது. ஸோ அதனால உங்களுக்கு என்ன செட் ஆகுங்கிறத நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதை டாக்டர் கிட்ட போயிட்டீங்கன்னா அவர் உங்க ஸ்கின்னை பார்த்த உடனே உங்களுக்கு எது செட் ஆகும்னு சொல்லிடுவார். அப்படிங்கிறதுனால நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி உங்க காசை வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க டைரக்டாவே நீங்க ப்ராடக்ட்ஸை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எதுக்காகனா சொல்றேன்னா, ஆயில் ஸ்கின் இருக்கவங்க இதை யூஸ் பண்ணாங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஸ்கின் இருக்கவங்க நான் சொன்ன ரொட்டீன் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. உங்க ஸ்கின் ரொம்ப அழகா க்ளோ ஆகும். இந்த சம்மர் சீசன்ல டேனிங்கிற விஷயமே உங்க ஸ்கின்னுக்கு வராது. நான் சொல்ற விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்க. ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க.